வேண்டியதான் வாழ்வா சாவா மாதிரி பாத்துருவான். எவன்டையும் போய் முதல்ல என்ன பட்டியல இருந்து வெளியே விட்டு பிச்சை எடுக்காதீங்க. எவன் நமக்கு பட்டியல கொடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கொடுக்கவே மாட்டானுங்க. எங்க நம்மளதான் நல்லா கூண்ட போட்டு 4 பக்கம் இரும்பு ராடு வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. அவுத்து விட்டாதான் இன்னைக்கு எல்லா துறையிலையும் நம்ம தான் சமூகத்தை மையப்பட்டு தான் இருக்கு. தேவர் தேவேந்திரகுலம். இப்ப சமீப காலத்துல என்ன செய்யறாங்க? இந்த 2 சமூகத்தை மாத விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன வலிக்கிறதா? தேவேந்திரனுக்காக பேசுறதுக்கு எந்த அரசியல் கட்சி இல்லையா அந்த தமிழ்நாட்டுல? அந்த தொழிலோட அவலம் தெரியுமா? மதுரை சின்ன கிராமத்துக்கு நடக்கிற எம்பி காங்கிரஸ் காரரு, எம்எல்ஏ அதிமுக காரரு, மாவட்ட செயலாளர் திமுக காரரு. ஆனா அந்த காரெல்லாம் கிடையாது. அழிக்கப்பட வேண்டிய தேவேந்திரகுலம் ஒன்று சேர வேண்டியது ஒட்டுமொத்த மாற்றம் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் பிரிங்கி நீதிமன்றம் வந்து ஸ்டே கொடுக்காட்டி இன்னைக்கு உங்களோட ரத்த சொந்தம் உடன்பிறந்த ஒரு சகோதர குடும்பம் ஒரு 500 குடும்பம் நேரம் அழிச்சிருப்போம் சின்ன வளப்புல. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மகாசபையோட தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் மு ஜெயக்குமார் பாண்டியன் அவர்களை கருத்துரை அழைக்கிறோம். என் அன்பான தேவேந்திரகுல சொந்தங்களே, இந்த மாலை வேளையில ஞாயிற்றுக்கிழமை ஆனவுடனே வாரத்தில் 6 நாள் உழைச்சாச்சு, 7வது நாள் வந்தாச்சு. சம்பளத்தை வாங்கினோமா, வீட்டில் சந்தோஷமா இருந்தோமா, ஒரு சில பேர் ஒரு 60-70% பேர் சரக்கு வாங்கினோமா, அடிச்சோமா. என்னடா ஏதோ ஒன்று தமிழர் அடையாளம் மீட்புக்கலாம், நாராயண ஏதோ புதுக்கூட்டங்கிறாங்க, அதுக்கெல்லாம் போகணுமா, இல்லை பேசாமல் சூசுவான் வீட்டில் இருப்புமான்னு இருந்திருப்பாங்க பாதி பேர். மீதி பேர் என்னத்தையோ அடையாளம் மீட்புக்கலாம்னு போட்டிருக்கான், பொதுக்கூட்டம்னு சொல்லியிருக்கான். போய் அவன் என்னதான் பேசுறான்னு கேட்டு வருவேன்னு வந்திருக்கிறது ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டு போகணும்னு வந்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. தமிழர் அடையாளம் மீட்புக்கலாங்கிறது மூலமா அருமை சகோதரர் நாராயண இந்த பகுதியில தன்னால முடிந்த அளவுக்கு எப்படியாவது பட்டியல் வெளியேற்றத்தையும் அரசியல் விழிப்புணர்வையும் கொண்டு வரணும்னு அரும்பாடுபட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல தமிழ்நாடு தேவேந்திர மகை சார்பில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இந்த மூத்த குடி தமிழ் குடியாம், அந்த தமிழ் குடியில் மூத்த குடியாம் தேவேந்திர குலத்தின் இந்த பட்டியல் வெளியேற்றங்கிற விலங்கை உடைக்க எங்களுக்கு உறுதுணையா இங்க வந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். முதல்ல திரு அருமை சகோதரர் கனகராஜ், அருமை தம்பி இரணியன் அவர்களுக்கும், திரு ராஜ்பாண்டியன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியில் இந்த தேவேந்திர குலத்தின் அடையாளமாக தன்னை அடையாளப்படுத்தி ஒரு நல்ல முறை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி கூறுகிறேன். அருமை சொந்தங்களே, பட்டியல் வெளியேற்றம் வாட்ஸ்அப்ல உள்ள போனீங்கனாலே பட்டியல் வெளியேற்றம் தான் வரும். 7 உட்பிரிவை உள்ளடக்கி ஏதோ ஒரு வேற்று மாநிலத்தில் இருக்கிற ஒரு எம்பியை வச்சு பாரதிய ஜனதா வந்து பேசி உங்களுக்கு ஏதோ ஒரு குட்டிக்காரனை அடிச்சு உங்களுக்கு வந்து இந்த 7 பேர் உள்ளடக்கிய தேவேந்திர வேளாளர் ஒரு பெயர் மாற்றத்தை அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசு நமக்கு மிகப்பெரிய உதவிகளை பண்ணி இந்த தேவேந்திர வேளாளருங்கிற பாரம்பரிய பெயரை கொடுத்து விட்டார்கள். அது ஒண்ணு நம்ம புதுசா கேட்டு வாங்கின பெயர் அல்ல. நம்ம இந்த காலம் தோன்றிய காலத்திலிருந்து இந்திரகோத்தோன் என்ற தேவேந்திர குலம் தான் நம்ம பத்திரத்திலே இருக்கு. அது ஒண்ணும் புதுசா வந்ததெல்லாம் கிடையாது. நம்ம தான் உலகத்தில் மூத்த குடி. ஏன் மூத்த குடிங்கிறோம்னா, உழவு தொழில் தான் உலகத்தில் முதல் தொழில். உழவு தொழில் இல்லையே இந்த உயிர்கள் கிடையாது. உண்மைதானே? உழவு தொழில் இல்லைன்னா எவனாலும் சோறு திங்க முடியுமா? சோறு திங்க முடியாது. எனவே இந்த ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி வாய்க்கால வெட்டி இன்னைக்கு நெல் 12,000 வகை இருக்குங்கிறத உலகத்துக்கு எடுத்து சொல்லி அதன் மூலம் மிகப்பெரிய ஊர் குடும்ப முறையை அமைத்து ஊர் குடும்ப முறைங்கிற ஒன்றை வச்சு நாகரிகத்தை உலகத்தில் அமைச்சு இந்த நாகரிகத்தின் அடிப்படையில் தான் இந்த மக்களை நிர்வாகம் பண்ண அரசு வந்துச்சு. புடையோலை முறையை முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை இந்த தேவேந்திர குலத்துக்கு தான் உண்டு. எப்படி ஒரு நாட்டை ஆளணும், ஒரு தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தணும்னே இந்த தேவேந்திர குலத்தான் தான். ஆனா இன்று அந்த தேவேந்திர குலத்தான் தன்னை தாழ்த்தப்பட்டவன் என்று அடையாளம் காட்டப்பட்டு பட்டியலில் இருக்கிறான். இதற்கு காரணம் என்ன? இந்த 2 ஜாயிண்ட் ஆயிருப்ப அரசியல். அருமை சகோதரர் ராஜ்பாண்டியன் சொன்ன மாதிரி ஏன்டையும் போய் முதல்ல என்ன பட்டியலில் இருந்து வெளியே விட்டு பிச்சை எடுக்காதீங்க. ஏன் நமக்கு பட்டியல் கொடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
கொடுக்கவே மாட்டானுங்க. எங்க நம்மளதான் நல்லா கூண்ட போட்டு 4 பக்கம் இரும்பு ராடு வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. அவுத்து விட்டாதான் இன்னைக்கு எல்லா துறையிலையும் நம்ம தானே இருப்போம். நம்ம பிள்ளைங்க என்ன படிப்புல சலிச்ச பிள்ளைங்களா? நீங்க விட்டு பாருங்க, நீட்ல இன்னைக்கு முக்காவாசி நம்ம பிள்ளைங்க நீட்ல அடிச்சு வந்துட்டு இருக்கு. எந்த படிப்புல இன்னைக்கு சலிச்சு போயிருக்கோம்? அப்ப நமக்கு எதிராக இருக்கிற ஆண்ட பரம்பரை தன்னை உயர்ந்தவன் கூறிக்கிறவனுக்கு படிக்க வக்கில்ல. ஏன்னா அவனுக்கு அந்த நாகரிகமான தொழில் கிடையாது. பண்றதெல்லாம் கள்ள தொழில் ஆச்சு. அவன் பிள்ளை எப்படி படிக்கும்? என் பிள்ளைங்க என் பாட்டனும் போட்டு நிலத்துல உழுது உண்மையை சொல்லி கொடுத்து, சத்தியத்தை சொல்லி கொடுத்து, கோயில்ல சாமி கும்பிடுற முறையை சொல்லி கொடுத்து, உலகத்தில் உண்மையை மட்டும் சொல்லி இந்த நாட்டை ஆளுபவனுக்கும் சரி இந்த பஞ்சபூதமான மண்ணுக்கும் துரோகம் பண்ண வாழக்கூடிய ஒரே இனம் தேவேந்திரன் தான். மீறி எல்லாம் இந்த மண்ணுக்கு துரோகம் பண்றவன், இந்த மனித குலத்துக்கு துரோகம் பண்றவன். ஒரு சர்வே பண்ணி எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப் யாரா வச்சு நடத்துறான்னு கேட்டா 1% புள்ளியா கூட தேவேந்திரன் இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பலப்பண தொழில் தேவையில்லை. குடிக்கிறதுல வேணா 100% இருந்துருவான். ஆனா அந்த தொழிலுக்கு போக மாட்டான். வட்டி குடிக்கிற தொழில், வட்டிக்கு கொடுக்கிற தொழில் பார்த்தீங்கன்னா நம்மால இருக்க மாட்டான். தமிழகத்தில் எங்கெல்லாம் விபச்சாரம் நடக்குது, மற்றபடி கள்ள தொழில் நடக்குது, சீட்டா நடக்குது, நீங்க எங்கெல்லாம் லிஸ்ட் எடுங்க. அதுல மாற்ற வேண்டிய தேவேந்திரன் காட்டிடு பாப்போம். எங்குமே இந்த இனம் இருக்காது. ஏன்னா இது உயர்ந்த இனம், புனிதமான இனம். அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் ஆலயங்களை அமைத்து அந்த ஆலயங்களை பராமரிக்கக்கூடிய உரிமை இந்த தேவேந்திரனுக்கு கொடுத்தான். எந்த ஆலயத்தை சுத்தி நிலம் தேவேந்திரனுக்கு இல்லாம இருக்கு சொல்லுங்க எங்கேயாவது? பரிவட்டமும் நமக்கு தான், தேரும் நமக்கு தான், சாமியும் நமக்கு தான். வேற யாருக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த உரிமை எல்லாம் நமக்கு மட்டும்தான். இவ்வளவு பாரம்பரியம் இருக்கிற எங்களை பட்டியலில் வச்சுட்டு இந்த பராதபாடு படுத்துறீங்களே, எதனால? நமக்கான அரசியல் அங்கீகாரம் இல்லை. நம்மளை சார்ந்த நபர்கள் அதிமுகலையோ திமுகலையோ காங்கிரஸ்லயோ எந்த கட்சியில போனாலும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது. தமிழ்நாட்டில் 1% 2% இல்லாதவங்க கூட இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பொதுச் செயலாளருங்க, மாநில தலைவருங்க. ஆனா நம்மால் பாருங்க, அங்கேயும் போய் 10ஓட 11 இருக்கும். ஏன் இந்த அவல நிலை தான் தெரியல. சரி, நீ சார்ந்த கட்சியில் அழுத்தம் கொடுத்து உன்னை வளர்த்துக்கிறதுக்கு அவனால முடியல. அங்கேயும் போய் இன்னும் 2-3 பேர் இன்னும் பாண்டியா சேரா சோழான்னு சொல்லிட்டு தெரியலாம். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வெற்றி அடைய முடியும்? முதலில் திருந்த வேண்டியது, திருத்தப்பட வேண்டியது இந்த தேவேந்திர குலம். அப்புறம் தான் நீங்க அடுத்தவங்களை போய் குறை சொல்லணும். அடுத்தவங்க எல்லாம் இனிமேல் குறை சொல்ல வேணாம். அவங்கள வாழ்வை பாதுகாக்கிறதுக்கு இவங்க பட்டியலை விட்டு வெளியே வந்தா நமக்கு பெரிய ஆபத்தாச்சே. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆபத்து, உங்களோட வளர்ச்சிக்கு ஆபத்து, உங்க பொருளாதார நிலை உயர்றதுக்கு ஆபத்துனா எவன் தான் ஒத்துக்குவான்? இன்னொன்னு, அரசியல் இந்த 2 சமூகத்தை மையப்பட்டு தான் இருக்கு, தேவர் தேவேந்திர குலம். இப்ப சமீப காலத்துல என்ன செய்யறாங்க? இந்த 2 சமூகத்தை மாத விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன வழிங்கிறத அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மளும் வீரவசனம் பேசுறோம், அவங்களும் வீரவசனம் பேசுறாங்க. ரெண்டுக்கும் சளைத்தது கிடையாது. ஏறும் போரும் 2 கண்களாக கொண்டது 2 சமூகம் தான். அப்ப பாதிப்புன்னு வந்தாலும் சேதாரம் இந்த 2 சமூகத்துக்கு தான். அதை முதல்ல அவங்களும் புரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கல்வி, பொருளாதார, அரசியல் முன்னேற்றம். அரசியல்ல நம்ம 0. இன்னைக்கு நம்ம ஆளுங்க நான் அந்த கட்சியில போயிட்டு இந்த கட்சியில போயிட்டாலும் இப்பதான் எல்கேஜி சேர்ந்திருக்க குழந்தை. இனி இந்த குழந்தை படிச்சு +2 முடிச்சு டிகிரி வாங்கி டாக்டரேட் பட்டம் வாங்கி வர்றதுக்கு நாளாகும். ஏன்னா அவங்க பின்னாடி போறதுக்கு நீங்க இல்லையே. இப்ப எந்த கட்சியில நம்மால் இருந்தாலும் சரி, அவங்க பின்னாடி போறதுக்கு நீங்க இல்லையே. ஒரு கட்சியில உரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் சரி, நீங்க அந்த சட்டமன்ற எலெக்ஷன், உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன் வந்தோன்னே 500க்கும் 1000க்கும் டெய்லி கொடுக்குற கோட்டுக்கு தானே கவுண்ட் முறை இறங்க போய் உங்களை திட்டமிட்டு சரியா அந்த காசாலையும் அந்த மதுவாலையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில இருந்து ஒவ்வொரு கிராமமும் உங்களோட பிரசிடென்ட் கவுன்சில் எலெக்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஊரை, அந்த ஊர்ல இருந்து தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க. கட்சியை பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் தூக்கி ஓரமா வைங்க. ஊருக்காக காவாடுறது, லைட்டை பாக்குறது, ஊரோட அடிப்படை தண்ணி வசதியை பாக்குறது, உங்க ஊர்ல ஒருத்தன் ஊர் குடும்பத்தை தேர்ந்த அந்த ஊர் குடும்பமே ஏன் நீங்க பிரசிடென்ட் கவுன்சிலர் ஆகக்கூடாது? முதல்ல அந்த இடத்துக்கு வாங்க. இந்த பட்டியல் வெளியேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் முதல் இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும். அதே போல் இன்னைக்கு படைத்தளபதிகளாக பல அமைப்புகள் இருக்கு. படைத்தளபதிகள் எத்தனையா இருந்தாலும் சரி, போர் என்று வரும்போது இந்த தேவேந்திர குலத்தை காக்க அனைத்து படைத்தளபதிகளும் ஒன்று சேர்வார்கள். பட்டியல் வெளியேற்றங்கிறது மிக விரைவில் கண்டிப்பா நம்ம போராட்டம் பண்ணாமல், புரட்சி வெடிக்காமல் கிடைக்காது. நீங்க போராட தெருவுக்கு வராம ஒரு காலமும் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காது. சும்மா காலங்காலத்துக்கு இப்படியே உட்கார்ந்து நம்மளும் பேசிட்டே இருக்க வேண்டியதான், எல்லாரும் சேர வேண்டியதான். வாழ்வா சாவா மோதி பார்த்துருவோம். இந்த அரசாங்கத்தை அசைக்காமல் ஒரு மிக பெரும் புரட்சி இந்த நூற்றாண்டுல நடக்காம நீங்க பட்டியல் வாங்க முடியாது. யாரும் நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்
அவங்கள கேட்டா இங்க கை நீட்ட, இங்க கேட்டா அங்க கையை நீட்ட, இவங்க கேட்டா அவங்கள குறைச்சல, அவங்க கேட்டா இவங்களை குறைச்சல. இன்னும் சரி, அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தேவேந்திரர்களை ஒரு ஓட்டு வங்கியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உணர்வு பூர்வமா யாரும் பார்க்கல. எப்படி உணர்வு பூர்வமா இவங்க மனிதர்கள், இவங்க எல்லாம் நமக்காக உண்மையா இருக்காங்க, விசுவாசம் இருக்காங்க எல்லாம் பார்க்கல. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. மதுரை விமான நிலையம் சின்ன உடப்பு, இன்னைக்கு சின்ன உடப்பு விமான நிலைய விரிவாக்கங்கிற பணியில 4 முறை தேவேந்திரோட இடத்தை தான் கை வச்சிருக்கான். இப்ப 4வது முறை அங்க போய் அந்த மக்களை ஊர்லயே அகதியாக்குறதுக்கு இன்னைக்கு 50-45 நாளுக்கு மேல அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை அரசியல் கட்சி வந்து குரல் கொடுத்தாங்க? யாருமே குரல் கொடுக்கல. எந்த அரசியல் கட்சியும் வரல. அந்த மக்கள் பணம் வாங்கிட்டாங்கிறது மட்டும் தெரியுது. எப்படி ஏமாத்தி மோசடி செய்து இந்த அரசாங்கம் அந்த மக்கள்கிட்ட பணம் கொடுத்துச்சு பேசுறதுக்கு எந்த அரசியல் கட்சி இல்ல. அப்ப தேவேந்திரனுக்காக பேசுறதுக்கு எந்த அரசியல் கட்சி இல்லையா அந்த தமிழ்நாட்டுல? அந்த தொழிலோட அவலம் தெரியுமா? மதுரை சின்ன உடப்பு கிராமத்துக்கு நடக்கிற எம்பி காங்கிரஸ்காரரு, எம்எல்ஏ அதிமுக காரரு, மாவட்ட செயலாளர் திமுக காரரு. ஆனா அங்க காரெல்லாம் கிடையாது. அழிக்கப்பட வேண்டியது தேவேந்திரம், ஒன்று சேர வேண்டியது ஒட்டுமொத்த மாற்று சமூகம் சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் பிரிங்கி நீதிமன்றம் மட்டும் ஸ்டே கொடுக்காட்டி இன்னைக்கு உங்களோட ரத்த சொந்தம், உடன் பிறந்த ஒரு சகோதர குடும்பம், ஒரு 500 குடும்பம் நேரம் அழிஞ்சிருக்கும் சின்ன உடப்புல. இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. இது பாரதிய ஜனதாவே கொடுக்கல. அண்ணாமலை வெளிநாடு போனாருங்க, வந்தாருனாங்க, வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாருங்கிறாங்க. எல்லாம் சரி, அங்க 500 பேர் சோறு தண்ணி இல்லாம பட்டியா கிடையாது. அவனுக்கு யார் குரல் கொடுத்தா? ஏன் அவங்க தொகுதியில் அங்க யாராவது இருந்தாதான் குரல் கொடுக்கணுமா? அப்ப யார்தான் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறது? இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க நினைச்சிருந்தா அங்க என்ன நடக்குது? ஏற்பாடு எடுக்கிறது மத்திய அரசு தான். மத்திய அரசுக்கு எடுத்து மாநில அரசு கொடுக்குது. ஐயோ, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. அது மாநில அரசு எடுத்து எங்கிட்ட கொடுக்குது, நாங்க வாங்கிட்டு போயிடுவோம். அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்கறதுக்கு தேவேந்திரன் கிடைச்சான். தேவேந்திரோட பெண்களோட தாலியா கிடைச்சது. எல்லாம் தனியார் மயமாகுதல். இதுல இருந்து எப்படி வெளிப்படுறது? இன்னைக்கு அந்த மக்களுக்காக யாரும் குரல் கொடுக்கல. இதுல ஒரு படி மேல போய் அதிமுக சேர்ந்த ராஜன் செல்லப்பாவும் உதயகுமாரும் போன மக்களை வாங்க வாங்க வணக்கம், உங்களுக்காக தான் நாங்க பிறந்திருக்கோம். யாருக்காக? தேவேந்திர குலத்துக்காக தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்களா. நாங்க பாத்துக்கிறோம். சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி சட்டமன்றத்தை 2ஆம் 3 ஆக்கிடுறோம். அம்படியும் கொடுங்க 5 பக்கத்துக்கு வாங்கி வச்சுட்டு போய் 2 பேரும் வாய திறக்கலைங்க. முடிஞ்சு போச்சு. அதிமுக யாருன்னு காட்டிருச்சா? திமுக அமைச்சர் மூர்த்தி ஒரு படிக்கு மேல போய் நம்ம பெண்களும் ஆண்களும், ஐயா நீங்க தான் இந்த மாவட்ட அமைச்சர், எங்களை விடாது காப்பாத்துங்க, எங்களுக்கான இடங்களை மீள் குடியமர்வு உங்க அப்பா வீட்டு இடத்தையா கேட்கிறாங்க. ஒரு இடத்தை எடுத்தேன்னா இன்னொரு இடத்தை அந்த மக்களுக்கு கொடுக்க வேணாமா? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு தேவேந்திரனுக்கு கேட்பான் நபர்லாம் போயிடுச்சு. கொடுக்கல. கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு மூர்த்தி? என்னடா அப்படியே ஒருமையில பேசி நம்ம பெண்கள் போனவங்களே ஆண்களையும் அழுதுகிட்டு வந்தாங்க திமுகவால. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சூழல் அங்க நடக்குது. காரணம், கட்சியில இருந்தா அவன் சொல்றதை கேட்டு இருப்போம், இல்ல மேல விட மாட்டான், நம்மள வளர விட மாட்டான். வளராட்டி இரு. அரசியல்ல என்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிற உண்மையான ஆம்பளை தேவேந்திர அரசியல் கட்சிகளுக்குள்ள போய் கேள்வி கேட்கிறானா அன்னைக்கு தான் நம்ம வழங்க முடியும். போராடலாம் கையை கட்டிக்கிட்டு யார்கிட்ட தான் கேட்கறது? பாருங்க, இந்த 3 கட்சி சேர்ந்து சின்ன உடப்ப காலி பண்ணிருச்சு. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யறது? அதுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் சரி, ஏன்னா 3 கட்சி மட்டும் சொல்லிட்டா. காங்கிரஸ் அவர் எம்பி, அவர் என்னால முடிஞ்சதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில இருக்காரு, அதுல இருக்காரு, இதுல இருக்காரு. சரி, இவங்களாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா பாரதிய ஜனதா இதுவரைக்கும் அதை பத்தி மூச்சே விடல. அங்க முடிஞ்சு போச்சு. இருக்கங்குடி கோயில்ல 4000 ஆண்டு காலம் 200 2000 ஆண்டு காலமான பாரம்பரிய மரபுள்ள கோயில். அங்க பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஒரு கொலையை நம்ம சமூகத்துல பண்ணிட்டு அங்க பரிவட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, மக்களை அனுதினமும் வருத்துறாங்க. அரவங்க கேள்வி வைப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு சப்போர்ட் பாரு காவல்துறை. நீங்க லேசுப்பட்ட காவல்துறை நினைச்சுக்காதீங்க. காவல்துறைக்கு காக்கி சட்டைங்கிறது அது இந்த தமிழக அரசு கொடுத்தது. ஒவ்வொரு காவல்துறைக்கும் தன்னை சார்ந்த ஜாதிக்கு வேலை செய்யறதுக்காக நீங்க காவல்துறைக்கு வராங்க. எப்படி? நீங்க காக்கி சட்டையை மட்டும் பார்த்து நம்பிடாதீங்க. அந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு ஜாதிய வன்மை இருக்கு. நிறைய பேரு வேற சமூகத்தை சேர்ந்த சொல்ல விரும்பல, போலீஸ் வேலைக்கு வரதே இந்த தேவேந்திரன் நச்சு நச்சுன்னு மிதிக்கணும்டா, இவன் மேல 4 வழக்க போட்டு விடணும்னே வராங்க. பாத்துக்கோங்க, இந்த நிலைமையில தான் இந்த தமிழ்நாடு காவல்துறை இருக்கு. அது விருதுநகர் மாவட்ட காவல்துறை ரொம்ப பயங்கரம். நம்ம மேல வழக்கு சிக்கனா தேவேந்திரன் வழக்க போட்டு விட்டுரு. பாத்துக்கோங்க, அங்க இப்படி ஒரு நிலைமை. அங்க கீழே நத்தத்துல ஒரு படுகொலை. சரி, அது ஜாதிய படுகொலைங்கிறீங்க. ஆனா அங்க நடந்த உண்மை யாருக்காவது தெரியுதா? 1952 கீழே நத்தத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்கு யாரும் பதில் பண்ணல.
1972 ஒண்ணு நடந்திருக்கு, அந்த மக்கள் கொந்தளிக்கல. 1996 நடந்திருக்கு, அந்த மக்கள் கொந்தளிக்கல. இப்ப 2010 போய் பண்ண அவன் திரும்ப பண்ணிட்டான். இப்ப மட்டும் வலிக்குதேங்கிற எப்படி? நீ வெட்டுவ, நாங்க தலையை கொடுத்து வெட்டு வாங்கிட்டே இருக்கணுமா? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அது நடக்கத்தான் செய்யும். அப்ப அதை தடுக்க வேண்டியது யாரு? இந்த அரசாங்கம் இல்லையா? அங்க என்ன செஞ்சிருக்கு? அந்த ஊருக்கு போறதுக்கு வழி கிடையாதுங்க. தனியா ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தா அந்த ஊருக்கு போறதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்லாத மோசமான சூழ்நிலை கேள்வி இருக்கு. சுத்தமலையில் ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கா. நமக்கு என்ன? நம்ம ராமச்சந்திரன் பட்டியல் இருக்கோமா, நம்ம சுத்தி சேஃப்டியா இருக்கோமா, நமக்கு போதும். நம்ம ராஜபாளையத்தில் இருக்கோமா, போதும். நம்ம நல்லா இருக்கோம். நாளைக்கு கீழநத்தை எரியுது, நாளைக்கு புளியங்குடி எரியும், சங்கரங்கோயில் எரியும், புளியம்பட்டி எரியும், அப்படியே வரிசையா எரிஞ்சு சின்ன உடம்பு எரியும், நாளைக்கு இங்கேயும் தான் எரியும். அப்ப உனக்கு ஊத்தி தண்ணி அடிக்க யார் வருவா? தேவேந்திரர்கள் அரசியல் அனாத. நீங்க அரசியல் புரிதலோடு இனிமேல் நீங்க அரசியல் பயணம் பண்ணணும். அந்த அரசியல் பயணங்கிறது வீரமிகு நம்மளை சார்ந்தவர்கள் நமக்காக எந்த இடத்துலயும் போய் நின்று அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இருந்தாலும் சரி, எனக்கான உரிமையை நேருக்கு நேரம் போய் நின்று கரவேஷ்டிக்கு அப்பாற்பட்டு என் சமூகத்துக்கு முதல்ல பண்ற அப்பதான் அமைப்பை ஆதரிப்பேன்னு சொல்ற ஆம்பளைகளா பார்த்து ஆதரவு கொடுங்க. அன்னைக்கு தான் நம்மளால வெற்றி பெற முடியும். விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது. நம்ம யார் நமக்கு பட்டியல இருந்து நீ தனி இடம் ஒதுக்கிட்டு எங்களை வெளியே அனுப்பி பாரு. நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு, நீ சரியான ஆண்மகனா இருந்தா எங்களை பட்டியல் வெளியேற்றங்கிற ஒண்ணு நீ வெளியே கொடுத்து நீ பாரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துல நாங்க யாருன்னு காட்டுறோம். 3 வருஷம் 1 வருஷம் போடுமா? 1 வருஷத்துல காட்டுறோம் நாங்க யாருன்னு. அப்ப உனக்கு ஏன் பயந்து சாகுற? எப்பா உன் மகனை கூட முதல்வர் ஆக்கிக்கப்பா, நான் வேணாங்களப்பா. உன் மகனை வெளியே எடுத்துட்டு உன் பேரனை கூட ஆக்கிடு. உங்களை யார் வேணானா? ஆனா எங்களுக்கு தேவை சுயமரியாதை, மான மரியாதை. தேவேந்திரனே மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவன். எங்களுக்கு மான மரியாதை மிஞ்சி எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு மான மரியாதை தான் முக்கியம். அதுக்கு மேல நீ கொடுக்கிற ஏது இந்த மசத்துக்கு சமம். தயவு செஞ்சு தேவேந்திரர்கள் சிந்திங்க. இன்னைக்கு பாருங்க, எங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்க எல்லாம் ஒன்றுபடுங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு தமிழன் அடையாளம் மீட்புகளை ஒண்ணு சொல்லுதான், அதை தயவு செஞ்சு கேளுங்க. மாற்று சமூகத்தை ஒரு விரோத கண்ணோட்டத்தோட பார்க்கணுங்கிறது அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சமூக பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்புங்கிற பேர்ல தேவையில்லாத அவலங்களை அரங்கேற்றிட வேணாம். ஆனா இனி இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தமிழகத்தில் இருக்க அனைத்து தேவேந்திர கிராமங்களிலும் பாதுகாப்பு முக்கியம். உங்களை போற அமைப்புகள் பாதுகாப்படுத்துங்க. ஏன்னா எந்த நேரமும் தேவேந்திரர்களுக்கு எதிராக இந்த திமுக அரசால் மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து போடவிடும். ஜாக்கிரதையா இருங்க. படித்த இளைஞர்களை ஜாக்கிரதையா வைங்க, வேலைக்கு போறவங்களை ஜாக்கிரதையா வைங்க. 2 ஒண்ணு மாற்று சமூகத்தை கூலிப்படையா பயன்படுத்தும். இன்னொன்னு அவங்க வச்சிருக்க காவல்துறையை கூலிப்படையா உங்களுக்கு பயன்படுத்தும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கிருஷ்ணன் கோயில் பகுதியில் இன்னைக்கு நம்ம மக்கள் நிம்மதியா வாழ முடியல. உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்க இருக்கீங்க? சுந்தரபாண்டியத்துல எங்க இருக்கீங்க? இன்னைக்கு கிருஷ்ணன் கோயில்ல இன்னைக்கு ஒருத்தர் தொழில் பண்ண முடியாது. நம்மால எங்க பண்ற ஆளை காட்டுங்களேன். கிருஷ்ணன் கோயில்ல நீங்க யாரும் தொழில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு அனுமதிக்க மறுக்கிறான். ஒரு வண்டி கடை கண்ணி எதுவும் வைக்காதேங்கிறான். அப்ப நம்ம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? மிக மோசமான சூழ்நிலை இந்த தேவேந்திரர்கள் போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஒன்றுபடுங்க. இனி இந்த ஒற்றுமைகள் உங்களை ஒரு கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலமா காப்பாத்திட்டு வருது. மேலும் நீங்க காப்பாற்றப்பட வேண்டும். ஒற்றுமையா இருந்து பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. தயவு செஞ்சு மதுவுல இருந்து வெளியே வர சொல்லுங்க. பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க கிராம சபை கூட்டம் மாதிரி நடத்துங்க. இன்னும் எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கோ அதெல்லாம் நீங்க விளக்கி சொல்லுங்க. அரசியலுங்கிறத நீங்க தயவு செஞ்சு யாரா இருக்கட்டும், நம்ம ஆள்ல ஒருத்தர் நல்லவரா இருக்காரா, அவர் ஆதரிங்க, தப்பு இல்லை. பாருங்க, இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல இடையில அவரு அம்பேத்கர் அவர்களை இழிவா பேசிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு என்ன தெரியுமா கூத்து நடந்திருக்கு? யாருக்காவது தெரியுமா? திமுக அறிவிச்சிருக்கு கூட்டம் நடத்துங்கன்ட்டு. கூட்டத்துக்கு யார் வந்திருக்கா? வெறும் நம்மளையா பார்த்து கூட்டு வந்திருக்காங்க. அந்த கூட்டு அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் அம்பேத்கர் பேரே வாங்கி வந்து சொல்லலையா. இது எப்படி இருக்கு? மதுரை மாவட்டத்தில் நடந்திருக்குங்க. ஏன்னா அவர் பேரை கூட வாயை திறந்து சொல்ல அச்சப்படுற, அதை கேவலமா நினைக்கக்கூடிய திமுக அந்த அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்ணுது. இந்த கேவலத்தை எங்க போய் சொல்ல? அப்ப பாத்துக்கோங்க, அவங்க பியூர்லி பிசினஸ். அவங்க உறுதியா இருக்காங்க. யார் இருக்காங்க? அவங்களுக்கு தேவை வருடத்திற்கு ஒரு 2000 கோடி இருந்தா போதும். அவங்க பிசினஸ்ல சிறப்பா இருக்காங்க. 2000 கோடி பணம் இருந்தா ஒரு தொகுதிக்கு 5 கோடி மித்த செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 10 கோடி இருந்தா போதும். 240 தொகுதி அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அதுக்கான வருமானத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அவங்க மாவட்ட செயலாளர்கள், அமைச்சரா இருக்கவங்க மாசம் கப்பம் கட்டிடுறாங்க. நீங்க அப்ப அவங்கள உறுதியா சொல்லலாம், தேவேந்திரர்கள் அந்த தேர்தல் நேரத்துல பணம் கொடுத்தா போதுங்கிற ஒரு மிகப்பெரிய நம்ம மேல ஒரு பார்வை வச்சிருக்காங்க. அந்த பார்வையை நீங்க மாத்தாம எதுவும் பண்ண முடியாது. அதே சமயமும் சரி, தயவு செஞ்சு இனிமேல் பட்டியல் வெளியேற்றங்கிறது தேவேந்திரர்கள் சாலையில் இறங்கி அரசாங்கத்தில் கேட்பதை விட்டு தட்டி கொடுத்தே தீர்வுங்கிறது
போராடாம இனிமேல் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காது. சும்மா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு பட்டியல் வெளியேற்றம் 7 பிரிவு, நான் ஆண்ட பரம்பரை, கோயில் எனக்கு தான் சொந்தம், கல்வெட்டு எனக்கு தான் சொந்தம், பரிவட்டம் எனக்கு தான் சொந்தம், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எல்லா படத்துல தெலுங்கு படத்துல டயலாக் பேசுவாங்க பாரு ஒரு மணி நேரத்துக்கு. புஷ்பா மாதிரி நம்மளும் புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு பேசிக்கிட்டே தெரிய வேண்டியதான். மேடைக்கு ஒரு காலமும் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காது. உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். இந்த சமுதாயம் இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையில் சமூகத்திற்காக பாடுபடும் ஒவ்வொரு போராளிகளையும் கூலிப்படை என்று கைகாலிகளை உடைக்கும் அவலமான நிலையில் இருக்கும். அதை கூட இன்னைக்கு நம்ம யாரும் கேட்க தவறிட்டோம். தயவு செஞ்சு சமுதாய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. பட்டியல் வெளியேற்றத்திற்கு மிகப்பெரிய போராட்ட களத்திற்கு தயாராகுங்கள். அரசியலில் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு அரசியல்ங்கிற ஒரு போர்வேல தேவேந்திரன் வெளியே சொல்ல முடியாம, என் மக்கள் இன்னைக்கு சின்னோடப்புல கஷ்டப்படுது அப்படின்னு குரல் கொடுக்க முடியாம இன்னைக்கு இருக்க முடியல கஷ்டப்படுது. பரமக்குடியில இன்னைக்கு இந்த மனித விஷயத்துல ஒருத்தவங்க எழுத்துட்டாங்க சொல்றவங்களை எழுத்து கேட்க முடியாத கோழைகள் பின்னாடி இனிமேல் தேவேந்திரன் செல்ல மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.